டாக்டர் ஐடா ஸ்கேடர் பாகம் 2. மும்முறை வந்த அழைப்பு. ஒரு நாள் இரவு ஐடா அமெரிக்காவில் இருந்து வந்த கடிதங்களை மீண்டும் ஒரு முறை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தார். அனைத்துக்கும் பதில் எழுத வேண்டும். இன்பக் கனவுகள் அவரை அமெரிக்க நடன அரங்குகளில் கொண்டு போய் சேர்த்தன. இன்முறுவல் முகத்தில் கொஞ்ச இசையின் தாளத்திற்கேற்ப இளைஞர்கள் ஒயிலாக நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர். ஆஹா, என்ன ஆனந்தமான உலகம்! இன்பக் கனவை கலைத்தது படபடவென யாரோ பதட்டத்துடன் கதவை தட்டும் சத்தம். கலக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார் ஓர் இளம் அந்தனர். ஐடா ஸ்கேடரை பார்த்தவுடன் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தாற்போல் இருந்தது. அம்மா, என் மனைவியின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. நீங்கள் பெரிய மனதை வைத்து உடனே வர வேண்டும். தெய்வம் போல் இருக்கிறீர்கள். என் மனைவியை காப்பாற்றிக் கொடுங்கள் அம்மா. நானா நானா நான் வந்து என்ன செய்ய முடியும்? உங்கள் மனைவிக்கு என்ன செய்கிறது? பிரசவ வேதனை அவள் உயிரை அணு அணுவாக குடித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு மருத்துவச்சியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கையை விரித்து விட்டாள். சிறுவயது பெண்ணம்மா அவள். உங்களை விட சின்னவள். வரமாட்டீர்களா? அவளுக்கு வயது 14 தான். ஒரு நிமிஷம், என் தந்தையை உடனே வரச் சொல்கிறேன். அவர்தான் டாக்டர், நான் அல்ல. அந்த அந்தனர் விரைப்புடன் நிமிர்ந்தார். மருத்துவம் பார்க்க ஒரு ஆண் மகனா? வேண்டாம், அதை விட என் மனைவி இறந்து போனாலும் பாதகமில்லை. ஐயா, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். என் அப்பா டாக்டர் ஸ்கேடர் வந்தால் தம்மால் இயன்றதை செய்வார். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அப்பாவை பார்த்துவிட்டு போங்கள். வீணாக உங்கள் மனைவியை சாக விட வேண்டாம். ஐடா அவரை வற்புறுத்தி தம் தந்தையின் அறைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் அந்த இளைஞருக்கு எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர் அசையவில்லை. மீண்டும் மீண்டும் ஐடாவையே பரிதாபமாக பார்த்தார். மிஸ்ஸி அம்மா மட்டும் வந்தால்? நான் வந்தால் என்ன செய்ய முடியும்? ஐயோ, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதே. எனக்கு மருத்துவ படிப்பு கிடையாதே. அப்பா வரட்டும், நானும் கூட வருகிறேன். அப்பா உங்கள் மனைவியை தொடக்கூட வேண்டாம். அப்பா என்னை என்னென்ன செய்ய சொல்கிறாரோ அவை அனைத்தையும் நான் செய்து என்னால் ஆன உதவியை செய்கிறேன். வேண்டாம், எங்கள் குல ஆசாரம் அதற்கு இடம் தராது. இருளுக்குள் இறங்கி நடந்தார் அந்த மனிதர். வேதனையின் இருள் ஐடாவின் இதயத்தை கவ்வி பிடித்தது. மீண்டும் வராந்தாவில் காலடி சத்தம். ஒருவேளை அந்த மனிதர்தான் தெளிவு ஏற்பட்டு மீண்டும் வருகிறாரோ? வெளியே ஓடி வந்தார் ஐடா. நின்று கொண்டிருந்தவர் ஒரு முஸ்லிம். அம்மா, உங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன். என் மனைவி பேறுகாலத்தில் செத்து கொண்டிருக்கிறாள். தயவு கூர்ந்து வந்து அவளை பிழைக்கச் செய்யுங்கள். மீண்டும் அதே பல்லவிதான். உங்கள் அப்பாவா? மிஸ்ஸி, நாங்கள் முஸ்லிம்கள். என் மனைவியை அந்நிய ஆடவர் பார்த்தது கிடையாது. ஒரு பெண் டாக்டரின் உதவியைத்தான் நான் நாடி வந்தேன். நீங்கள் வராவிட்டால் நான் போகிறேன். அல்லாஹ் விட்டபடி நடக்கட்டும். இருளில் இறங்கி நடந்தார் அந்த மனிதரும். உலகமே இருண்டாற்போல் இருந்தது. ஐடாவுக்கு ஒரு சபலம். இந்த 2 மனிதரில் ஒருவராவது தம்மை பின்னி பிணைத்திருக்கும் அர்த்தமற்ற ஆச்சாரங்களையும் அனர்த்தமான சம்பிரதாயங்களையும் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் வரமாட்டாரா? அப்பாவின் உதவியை நாணமாட்டாரா? இலகிய உள்ளம் படபடவென்று அடித்துக் கொண்டது. மீண்டும் காலடி சத்தம். வந்தவர் வேறொருவர். முதலியார் வகுப்பைச் சேர்ந்தவர். ஆனாலும் ஐடாவின் அடிகளை தொட்டு வணங்கினார். கண்கலங்க நின்றார். பேச முயன்றும் சொற்கள் வெளியே வர மறுத்தன. ஐடா பேச்சை ஆரம்பித்தார். உங்க மனைவிக்காக வந்திருக்கீங்களா? ஆமாம். மிஸ்ஸி அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அம்மா, உடனே வாருங்கள். வாருங்கள் அம்மா, அவள் அங்கே செத்து கொண்டிருக்கிறாள். கண்ணீர் மல்க கெஞ்சினார். மீண்டும் ஐடாவின் காலடியில் விழுந்து விடுவார் போலிருந்தது. அப்பா, என் அப்பா ரொம்ப கெட்டிக்காரர். நீங்கள் அப்பாவை அழைத்துக் கொண்டு போகக்கூடாதா? ஐடாவின் கண்கள் குளமாகி அவர் குரல் தளதளத்தது. உள்ளமோ விம்மி வெடித்தது. நீங்கள் லேடி டாக்டர் என நினைத்து வந்தேன். விதியை யார் எதிர்த்து நிற்க முடியும்? விதி 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 மும்முறை வந்த இந்த விதிக்கு விதி செய்வார் இல்லையா? இருளில் இறங்கி நடந்தார் அந்த 3ஆம் மனிதரும். ஐடாவின் உலகமும் இருள்மயமாயிற்று. படுக்கையில் போய் விழுந்தார் ஐடா ஸ்கேடர். கண்கள் மூட மறுத்தன. இருள் 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 மும்முறை அவர் மேல் கருநிழலாய் படிந்த அந்த மரண இருள். அந்த இருளின் ஊடே ஒளிக்கீற்றை தேடி துளாவிய கலங்கிய கண்கள். நெஞ்சு வெடித்து விடும் போல் இருந்தது. 3 இளம் பெண்கள், இவரை விட சிறியவர்கள், தாங்கொன்னா வேதனையில் துவண்டு வாடி மருத்துவ உதவியின்றி செத்து கொண்டிருக்கின்றனர். ஒருவேளை
ஒருவேளை, ஐயோ, நினைக்கவும் முடியவில்லையே. அவர்கள் இந்நேரம் செத்துப் போயிருந்தாலும் போயிருக்கலாம். ஐடா உடம்பு விடவிடவென்று நடுங்கியது. 3 முறை ஒரே விதமான அழைப்பு. கதைகளில்தான் அப்படி நடக்கும், வாழ்க்கையிலுமா? இந்த 3 என்னும் எண்ணுக்கு ஒரு தனிச்சிறப்போ? சாமுவேலுக்கு 3 முறை வந்த அழைப்பு, இயேசுவுக்கு வந்த 3 சோதனைகள், கெத்செமனேயில் 3 ஜெபம், பெண்களுக்கு மருத்துவ உதவி வேண்டும் 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 என்று நள்ளிரவில் 3 முறை வந்த அழைப்பு, நள்ளிரவில் 3 ரொட்டிகள் வேண்டும் என்று கேட்டு வந்த கதை போலன்றோ இருக்கிறது. ஐடாவின் உள்ளத்தில் ஒரே போராட்டம். கடவுள் கூப்பிடுகிறாரா? யார் சொன்னது? சரி, கடவுள் உன்னிடம் நேரடியாக பேசவில்லைதான். ஆனால் அன்று ரோட்டடியில் பட்டினியால் செத்து கிடந்த குழந்தைகளை பார்க்க உனக்கு அவர் கண்களை கொடுக்கவில்லையா? இன்று வந்த 3 அழைப்பை கேட்க உனக்கு செவிகளும் இல்லையா? காது இருந்தும் நீ செவிடோ? மனைவியின் உயிரை விட மூட நம்பிக்கை பெரிதாக போய்விட்ட இந்த அறிவிலிகளுக்காக நீ உன் வாழ்க்கையை தத்தம் செய்ய வேண்டுமா? இது முட்டாள்தனம் அல்லவா? மறக்க வேண்டும், மறக்க வேண்டும். காரியம் உன் கைக்கு மீறி போகும் பொழுது அதை மறந்துவிடு என அப்பா சொல்லியிருக்கிறார்கள். ஐயோ, என்னால் மறக்க முடியவில்லையே. தம் உள்ளத்திலிருந்து வேதனையை மறக்க அலமாரியிலிருந்து தம் உடுப்புகளை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு அடுக்க முயன்றார் ஐடா. அதில் ஒன்று ஒரு காஷ்மீர் உடுப்பு. அவர் 14 வயதாயிருக்கும் பொழுது அவருடைய அம்மா அவருக்காக தைத்து கொடுத்தது. இதை ஐடாவுக்கு பரிசாக கொடுத்த பின்னர் அவர் மகளை விட்டு பிரிந்து இந்தியாவுக்கு வந்துவிட்டார். பிரிவின் துயர் தாங்காமல் தலையணையில் முகம் புதைத்து ஏங்கி ஏங்கி அழுதால் அந்த 14 வயது சிறுமி. 14 வயது! சே, என்ன உலகம்! இன்று 2 வீதிகளுக்கு அப்பால் செத்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணுக்கும் 14 வயதுதான். துள்ளி திரிகிற பருவம், பள்ளி வாழ்க்கையின் இன்ப வெள்ளத்தை அள்ளி பருகும் வயது. அவளோ அதற்குள் தாய்மை எய்தி அதன் காரணமாக மரணத்தின் வாயிலுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறாள். தலையணையில் முகம் புதைத்து ஏங்கி ஏங்கி அழுதார் ஐடா ஸ்கேடர். மீண்டும் மாறுபட்ட எண்ணங்கள் பின்னலாய் சுற்றி அவரை இறுக்கின. ஆம், அவள் அங்கு செத்து கொண்டிருக்கிறாள். நான் ஒன்றும் இயலாதவளாய் இங்கே அழுது கொண்டிருக்கிறேன். மருத்துவ படிப்பில்லாத பெருங்குறை இங்கே என்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. அங்கே 3 இளம் பெண்களின் உயிர் நூலிலையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த பணிக்கு என்னை அழைக்கிறாரோ? நோ, என்னால் இந்த நாட்டிலும் இந்த ஊரிலும் வாழ முடியாது. ஆண்டவரே, என்னால் முடியாது. நானும் மற்ற பெண்களைப் போல திருமணம் செய்து கொண்டு குடியும் குடித்தனவுமாக வாழ வேண்டும். என் மம்மியை நான் நேசிப்பது போல என்னையும் நேசிப்பதற்கு எனக்கென்று குழந்தை செல்வங்கள் வேண்டும். இன்ப உலகின் வாசல் திறந்து கிடக்கிறது. வா வா என்று என்னை அழைக்கிறது. நான் ஏன் அனல் பறக்கும் இந்த நாட்டில் எந்தவித இன்ப கேளிக்கையுமின்றி இந்த அறிவுகட்ட மக்களுக்காக ஓடாக உழைக்க வேண்டும்? 1000 ஆண்டுகளாக முறுக்கேறி கிடக்கும் மூடப்பழக்கத்தை நான் ஒருத்தி தகர்த்துவிட முடியுமா? சீ, ஐடா, நீதானா பேசுகிறது? இந்நாட்டு மக்களுக்காக தன்னையே கரைத்து கொண்டிருக்கும் டாக்டர் ஜான் ஸ்கேடர் இளையவரின் செல்வ மகளா நீ? செல்வ வாழ்வை துறந்துவிட்டு அன்பரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வந்த டாக்டர் ஜான் ஸ்கேடரின் பெரியவரின் பேத்தியா நீ? தெய்வத் திருமகன் உன்னை பிடிக்க தம் வலையை வீசிவிட்டாரே. என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைக்கிற இன்குரல் கேட்கலையோ? நோ, முடியாது, முடியாது. என் குபேர நாட்டுக்கு திரும்ப வேண்டும். என் நண்பர்களை பார்க்க வேண்டும். வாழ்வதற்கே, மிஷனரியாக மடிவதற்கா? யார் உன்னை மடியச் சொன்னது? மருத்துவ மிஷனரியாக பணிபுரிந்து பெருவாழ்வு வாழ்ந்திரு. கல்யாணத்தை பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்று தள்ளி இந்த பூமி நிரப்புவதற்குத்தான் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. அழைக்கப்பட்ட ஒரு சிலர் தானே இந்த பணியை செய்ய முடியும். சிந்தனை சுழலில் சிக்கி தவித்தார் ஆரணங்கு ஐடா ஸ்கேடர். இரவும் போய் கிழக்கும் வெளுத்தது. அவருடைய உள்ளத்திலோ வெளிச்சமில்லை. ட்ரும் ட்ரும் டும் டும் ட்ரும் ட்ரும் சாவு ஊர்வலத்தின் முரசுகள் தூரத்தில் அதிர்ந்தன. இந்த இலவு சத்தம் ஐடாவின் இரத்தத்தை உறைய செய்தது. காம்பவுண்டில் உள்ள புளிய மரத்தடிக்கு சென்றார். தூரத்தில் சாவு ஊர்வலம் ஒன்று செல்வது தெரிந்தது. பாடையில் தெரிந்த சிவப்பு பட்டாடை கண்ணை விட்டு அகல மறுத்தது. எங்கு திரும்பினாலும் அந்த சிவப்பு செங்குளம்பாய் கண்ணை உறுத்தி உள்ளத்தை மிரளச் செய்தது.
விஷயத்தை அறிந்து வரும்படி பணியால் சௌரியை அனுப்பினார். ஆம், அவர் பயந்தபடியேதான் நடந்திருந்தது. அந்த இளம் பெண்கள் மூவருமே இரவிலேயே இறந்து போய்விட்டனர். 3 பேருமா? ஐயோ, இரவிலா? மூவரும் இவர் வருகைக்காக காத்திருந்து விட்டு போய் சேர்ந்தனரா? ஐயையோ! அறைக்குள் ஓடி சென்று கதவை தாளிட்டு கொண்டார் ஐடா. மீண்டும் அந்த போராட்டம். நீ உன்னை சுற்றி பின்னிக் கொண்டிருக்கும் இன்ப வாழ்வு என்னும் வலையை வீசி எறிந்துவிட்டு என் பின்னே வா என்று அழைத்த எம்பெருமான் ஆணையை தட்ட முடியவில்லை அவரால். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் நிறைவேறட்டும் என்றார். உள்ளங்குளிர்ந்தது, தோள்கள் நிமிர்ந்தன, கண்கள் மலர்ந்தன. நோக்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் அன்பரின் தோற்றம் அவரை ஆட்கொண்டது. சிலுவை அன்புக்கீடாய் நான் என்ன தருவேன்? என் உல்லாச வாழ்க்கையை பெரிதென்றெண்ணினேனே, என்ன பேதமை! ஆண்டவரே, இதோ வருகிறேன். தம் பெற்றோரிடம் ஓடோடிச் சென்றார் ஐடா. தம் முடிவை தெரிவித்தார். இந்த நன்னாளுக்காகத்தானே அவர்களும் தவங்கிடந்தனர். ஆனந்த பரவசம் அவர்களை ஆட்கொள்ள 6 உயிர் மகளை ஆரத்தழிவே ஆசீர்வதித்து மகிழ்ந்தனர். ஐடா ஸ்கேடர் தம்மை இறைவன் திருப்பணிக்கு அர்ப்பணித்த அந்த நாள் இந்திய மருத்துவ வரலாற்றின் பொன்னாள். கண்டறியாதன கண்டோம் என மக்கள் பேசி பேசி வியக்கத்தக்க புதிய சகாப்தத்திற்கான கடுகு விதை அன்றே ஊன்றப்பட்டு விட்டது.